கருப்பு படம் ரிலீஸ் ஆகி நேற்று வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா 200 கோடியை கலெக்ஷன் பண்ணிட்டு தான் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நியூ போஸ்டர் வந்துருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படம் சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. இது படம் பார்த்தீங்கன்னா மெகா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக ஆயிருக்கு. சூர்யாவுக்கு இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாதவன் நடிக்கிற ஜிடிஎன் படத்தோட அஃபிஷியல் நியூ போஸ்டர் வந்திருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 14ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தம் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் சமவர்த்தி. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்குது. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பெத்தி படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங்கோட ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோ நல்லாயிருக்கு. இது ஒரு ஐட்டம் சாங் ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் ஜூன் 4 ரிலீஸ் ஆகுது. பிளாஸ்ட் படத்தோட ஆந்திரா, தெலுங்கானா தேட்டர்கள் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர மே 28 தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் காட்டாளன். இந்த படத்துக்கு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா MA சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் வர மே 28 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் பாலன் த பாய். இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா சி நெட்வொர்க் வாங்கியிருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஹபீபி படத்தில் இருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் ரோகே சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் மாளவிகா மனோஜ் லீடாக நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரெசிடென்ட் ஈவில் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து 2 நியூ போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவி. படம் வர செப்டம்பர் 18 மல்டி லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் ஆக போகுது. பரிமளா அன்கோ படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் நாளைக்கு நடக்க போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. யோகி பாபு நடிக்கிற நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 9 லைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிஷோர் குமார் இந்த படத்தை ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. யோகி பாபு பார்த்தீங்கன்னா 10 கேரக்டரில் நடிக்க போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். த கிரேட் கிராண்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவிலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இந்த மே 21 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. ஏன் என்னை ஏதோ செய்தாய் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் பசங்கள் சாங் ஏலியிலே சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. ஆர்டி படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அயலி, தர்மதுரை மாதிரியான படங்கள் லீடாக நடித்த அபிராஷிகா பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்ற கேரக்டரில் லீடாக நடிக்கிறாங்க. படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. உண்மைதான் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் த்ரில்லிங்காக இருக்குது. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. வாரண்ட் அப்படின்ற ஒரு தமிழ் வெப்சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க ஜி5ல. இப்போ 4 எபிசோட் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் எபிசோட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மொத்தம் இந்த சீரிஸில் 8 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸோட அஃபிஷியல் ஃபஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா ஜி5ல ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஹாலிவுட் மூவியான ஆன் த ரோர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்தீங்கன்னா HBO மேக்ஸ்லையும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் ப்ரீமியர் ஆகிருக்கு. ஹாலிவுட் சீரிஸான த ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகிருக்கு. மலையாள மூவியான ஃபேஸஸ் அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு வர மே 29 சன்னெக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் சீரிஸ். கசின்ஸ் கல்யாணம்ஸ் அப்படின்ற ஒரு மலையாளம் சீரிஸை பார்த்தீங்கன்னா நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வர மே 29 ப்ரீமியர் ஆக போகுது. எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 4 எபிசோட்ஸாக ப்ரீமியர் ஆகுது. பேட்ரியாட் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி ஜி5ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் சீரிஸான ஹன்னா பென்னர் நோன்ஸ் ஆஃப் மை பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு சீரிஸை பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி ஹுலுலையும் டிஸ்னிலையும் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அடல்ட் சீரிஸ். ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீரிஸ்லேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா HBO மேக்ஸ்லையும் ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் வர ஜூன் 22 தமிழ் டப்பிங்லேயுமே ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.